ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பள்ளி அடிவாரம் போகலாமா? பள்ளி அடிவாரம் போகலான்னு ஒரு பிளான். பட் சடனாக அக்கா மாமா வீட்டுக்கு போயாச்சு. அக்கா மாமா மீன்ஸ் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் அவங்க. அண்ட் அவங்க வந்து முறுக்கு அதிரசம் சுட்டுருந்தாங்க, கொடுத்தாங்க. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அண்ட் பழனி அடிவாரம் போயாச்சு. அண்ட் ஸ்கூட்டர் பார்க் பண்ணிவிட்டு கடைவீதிக்கு போயிட்டோம் சுற்றி பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக எம்டியாகவே இருந்துச்சு. நோ மோர் க்ரௌட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக எம்டியாக இருந்துச்சு. அண்ட் சீசன் டைம் இல்லைல்ல. ஸோ சீசன் டைம் வந்திங்கன்னா ரொம்ப ஒரு பிஞ்ச் ஆஃப் கேப் இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். கடைவீதி ஃபுல்லாக ரொம்ப எம்டியாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களாம் கூப்பிட்டு இது வாங்கிக்கோங்க அது வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரே வார்த்தை நாங்கள் இங்கே தான் பக்கம் தான், எதுவுமே வேணாம், எங்கிட்ட நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அண்ட் இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட், அவங்க அந்த அண்ணாவோட ஷாப் இது. நான் இங்கே வந்தேன்னா நான் இந்த குட்டி குட்டியாக இருக்கிற ஸ்டாச்சூஸ் தான் பை பண்ணிட்டு போவேன். நான் கலெக்ஷன்ஸ் குட்டி குட்டியாக அழகழகாக நிறைய வச்சுருப்பேன் அந்த அண்ணா. நிறைய வாங்கலாம். குட்டி குட்டி டாய்ஸ்லாம் இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். விசிட் பண்ணி பாருங்கள். அண்டு வந்து ஸ்ரீகுமரனுக்கு ஆப்போசிட்டில் கிளையா கலெக்ஷன்ஸ் போயிருந்தோம். அங்கே வந்து நான் சென்னையில் இருக்கும்போது வாங்கின திங்ஸ்லாம் இங்கே தான் வாங்குவேன். மோஸ்ட் கிளிப்பு பேண்ட்லாம் இங்கே தான் வாங்குவேன். அண்ட் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வரல சென்னையிலேருந்து. ஸோ இங்கே வந்துட்டு கிளிப்ஸ் பேண்ட்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அண்ட் ரிட்டன் ஹோம் போகலான்னு போனோம். அண்ட் தரான ஹேப் டெய்லி கண்ணில் பட்டுச்சு. ஹேப் டெய்லி போயிட்டு குட்டி குட்டி பைட்ஸ்லாம் வாங்கிட்டு ரிட்டன் ஹோம். பாய்.